You want to see Jhansi Rani, mother of Karigalan? See there. Look here. போயா பொங்க பையலே, உன்கிட்ட காசு வாங்கிட்டு ஓடுனது என் தம்பி. துப்பு இருந்தா அவன்கிட்ட போய் கேளியா? இங்க வந்து அலப்பறைய பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன முந்தியில முடிச்சு வச்சுட்டா சுத்திக்கிட்டு இருக்கேன்? போயா. ஐயா இந்த படத்தை கேட்டா இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஏய், உன் பேரை சொல்லி தாண்டி உன் தம்பி பணம் வாங்கினா. ஆரையா வாடி போடிங்கற? நம்ம தூக்கு தெரியாது. மம்மி, உன் பொண்டாட்டியா நானு? என் புருஷனே என்ன வாடி போடிங்க மாட்டா? நீ என்ன சாதாரணமா வாடி போடிங்கற? இந்த பாரு, கொன்னு கொலை அறுத்துருவான் பாத்துக்க. ஜான்சி ராணிடா. ஆமா, ரொம்ப முக்கியம். என்னடா அதெல்லாம்? மாமா, சும்மா மாமா, ஒண்ணும் இல்ல மாமா. இருங்க மாமா, வாங்க மாமா. ஏம்மா, என்னம்மா நீ விடிஞ்சது பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? தண்ணி பிடிக்க போனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னா நான் போனேன். போயிட்டு வர காப்புல இங்க ஒரு பஞ்சாயத்து கூட்டி இருக்கேன். அண்ணே, எவன்கிட்டயோ காசு கொடுத்து ஏமாந்துக்கிட்டு என்கிட்ட வந்து சலம்பிக்கிட்டு இருக்கானே. இண்டி கிழங்கு எடுத்து போடுவேன். போயிரு. என்னம்மா கையெழுத்து போட்டாரா? இல்ல சார். போடலையா? ஓ, நீதான் ஜீவானந்தம்மா. உட்காருங்க. என் வீட்டுக்கு வந்து என்ன உட்கார சொல்றியா நீ? ராத்திரியில வந்து மிரட்டினா பயந்துருவோமா? எங்களுக்கு ராத்திரி பகல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உட்காருங்க, பேசுவோம். உட்காருங்க. ஏம்மா உட்கார சொல்லுங்க. இல்லாட்டி இந்த பின்னாடி உள்ள பாய மண்டையில போட்டுருவான். இது பாருங்க, பதர்ன காரியம் செதறி போகணும்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? உட்கார சொல்லுங்க. என்னங்க அவனை பாரியா? இரு போட்டு போறான். ஆளப்பாரு. எந்த ஊர் நீங்க? இதே ஊரு தான். நாங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு என்ன இப்போ? நாங்க நார்த் சைடுன்னு சொல்லி மிரட்டலான்னு பாக்குறியா? நாங்க ஏன் மிரட்ட போறோம்? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். மிரட்டலாம் மாட்டோம். அம்மா, இந்த உங்க பசங்க கொடைக்கானல் இடத்த பத்தி சொன்னாங்களா? சொன்னாங்க. கொடைக்கானல் இருக்கிற எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி 100 ஏக்கர்ஸ். சும்மா கேக்குறீங்க? என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? கட்ட பஞ்சாயத்தா? ஏயா, மக்களுக்காக போராட்டத்துக்கு பேர் கட்ட பஞ்சாயத்தா? சரி, ஓ இஷ்டம். நீ கட்ட பஞ்சாயத்துன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. சார், வண்டி எடுக்கலாங்களா? போய் ஜோசியம் பார்த்துட்டு வா போ. சார், ஏடியா கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். ஆசடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லா கலடியும் கிடைக்கும். என்னப்பா நான் கையத்த உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும். என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. நான் கையத்த உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும். என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. சூப்பர் ஸ்டார்டா. என்னடி குரு குருன்னு பாக்குற? ஓஹோ, நான் உன்னை குறு குறுன்னு பாக்குறேன். நாங்கும் என்ன உங்க ஆத்தாக்காரிகிட்ட போட்டு கொடுக்க போறியா? சேச்சே, உனக்கு சாமர்த்தியம் பத்தாது.
அம்மாவை பார்த்தோன்னே நீயே உளறி உன்னை நீயே போட்டு கொடுத்துப்ப. திமிரு பிடிச்ச குட்டி கழுத கழுத. அப்பா, அந்த விஸ்வா அங்கிள் வச்சிருக்க மாதிரி காஸ்ட்லியான போன் நீங்க வாங்கலப்பா. அது சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்மளால வாங்க முடியல, ஏன்பா வாங்க மாட்டேங்கிறீங்க? நம்மளால வாங்க முடியுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்க கூடாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும். தேவையை மீறி நாம ஆசைப்பட ஆரம்பிச்சோம்னா அது பேராசையா மாறிடும். அப்புறம் அந்த ஆசைக்காக நம்ம தேவையே மாறிடும். நம்ம வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடும். புரியுதா? என்னல ராணி மாட்டவே மாட்டேங்குது. ராணி இங்க இருக்கும்போது உங்க கையில எப்படிடா மாட்டுவா? ஏய், இந்த செவரக்கோட்டை ஆனந்தி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டா. என் ஆட்டம் இனிமே எப்படி சூடு பிடிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஃப்ராட். உன்னை போய் லவ் பண்ண பாரு. என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும். உன்னை யாரு என்ன லவ் பண்ண சொன்னது? நான் என்னைக்காவது உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேனா? நான் சும்மா கேஷுவலா பழகினேன். நீ அதை லவ்வா புரிஞ்சுக்கிட்டு என் பின்னாடி சுத்தினா அது நான் ஏன் தப்பா? உன்ன மாதிரி பின்னாடி சுத்துற பொண்ணெல்லாம் நான் லவ் பண்ணனா அங்க கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற பாதி பேரை நான் லவ் பண்ணணும். அப்ப என்கிட்ட நீ சிரிச்சு சிரிச்சு பேசினது, நான் கூப்பிட்டப்பெல்லாம் மால் காஃபி ஷாப்னு வந்தது. ஐயோ, அதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்குமா? டைம் பாஸா? உன்னை என்ன? இரு. எதுக்கு இப்ப இவ்வளவு சீரியஸ் ஆகுற? இப்ப என்ன, உன்னை லவ் பண்ணணும் அவ்வளவுதானே? சரி, பண்ணலாம். எனக்கும் ஊர் சுத்த செலவு பண்ண ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன். மத்தபடி நீதான் என் உயிர், உன் கழுத்துல நான் கட்டுவேன் தாலி கயிறுன்னு இந்த மாதிரி காமெடி எல்லாம் என்னால பண்ண முடியாது. புரிஞ்சுதா? எங்கடா போறீங்க? டேய் சிட்டு, பாண்டி, நீ பண்ணி சீக்கிரம் ஓடு. சிட்டு சீக்கிரம் ஓடு. டேய், ஐயோ, இங்கேயே நின்னோம் சதச்சு போடுவாங்க. அப்படியே ஓடிடும் ஆனந்தி. ஏய் நில்லு. கார் மேல கில்லி அடிச்சிட்டு எங்க தப்பிக்க பாக்குற? ஐயோ, நான் அடிக்கலைங்க, பசங்கதே அடிச்சாங்க. ஆளு வந்தது ஓடிட்டாங்க. இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த பக்கம் பார்த்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்பி ஏன் முகத்தை பார்த்து பேசு. ஒரு நிமிஷம் இருங்க. பர்த்டே பேபி எங்க? ஆமா கதிர். ஆமால, அவ எங்க? ஆமா சௌந்தர்யா.
சௌந்தர்யா, சௌந்தர்யா, எங்க நின்னு என்னமா பண்ணிட்டு இருக்க? அங்க பாத்தியாமா, என் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த கடவுளே வான வேடிக்கை போட்டிருக்கான். அத்தை, என்ன அம்மா உங்களை அண்ணி என்ன பூஜைக்கு வர சொன்னாங்க, அதானே? ஆமாம்மா. அண்ணன் எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நீ போ. சரிங்க, நான் வரேன். கதிரு அண்ணன்டா. ஆனா ஏன்னா அதான் அண்ணன் வந்துட்டல, ஏன் அழுகுறீங்க? அழுகாதரா. ஆமா, அவங்க அடிச்சுக்கிட்டாங்க உங்களை. யார் அவங்க? யார் அவங்க? நான் உங்களை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. யாரா சொன்னா? நான் போய் உங்களை கொலை பண்ணுவேன். நானு யாரா சொன்னது? யார் சொன்னா? அந்த பரதேசி சக்தியும் அந்த ஜனனியும் தான். நான் உங்களை கொண்டுட்டு தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதானே எங்களை அடிக்கிறாங்க. டேய், அவனை விடு. அதுக்காக இன்னாருன்னு தெரிஞ்சு என் பிள்ளை மேல கை வைப்பீங்களா? டேய் அண்ணா